ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி ஏஓ எக்ஸாம்ஸ் எல்லாரும் எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்படி வரும், ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஈவன் எக்ஸாம் முடிஞ்சப்போ இருந்தே நிறைய பேர் தனியாக டிஎம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஏஓ ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது. இன்னொன்று நிறைய பேர் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரலை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகேவா, எப்பயுமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கறத ஒன்று விடுவாங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசில இருந்து விடுவாங்க. பட் அது இன்னும் வரலை அப்படிங்கறத சொன்னாங்க. எஸ், எப்பயுமே 1 or 2 weeks விட்டுருவாங்க. பட் இந்த வட்டம் இன்னும் விடலை. ஸோ விட்டாங்கன்னா நான் கண்டிப்பா இன்டிமேட் பண்றேன். ஸோ உங்களுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுறேன். அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா, ஏஓ எழுதுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் 22nd of October கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஏஓ எக்ஸாம் 22nd of October கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st February ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இது 2024 22nd October 2024 February 2025 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ட 4 months கேப்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ 4 months கேப் இருந்தது. ஸோ இங்க 4 months கேப்புக்கு அடுத்து இங்க அதுக்கடுத்து ஒரு 3 monthsல மேல உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அகைன் விட்டுட்டாங்க. ஓகேவா, மேல உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அகைன் விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது நார்மல் கேஸ். பிகாஸ் அப்போ எந்த ஒரு இன்டர்வியூர் இல்லைமே, எலெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு 4 months ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஓசிவி லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று விடுவாங்க. ஓகேவா, ஸோ ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன்று விடுவாங்க. ஸோ இதுக்கு 1 month எடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு 1 month எடுத்திருக்காங்க. ஸோ ஏஓவோட கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, ஸோ என்னென்ன ப்ராசஸ் ஏஓவோட கவுன்சிலிங்ல இருக்கு, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ எப்படி கால் ஃபார் பண்ணுவாங்க, எப்படி இன்டிமேஷன் நமக்கு கொடுப்பாங்க, ஸோ இதெல்லாம் பத்தின ஒரு வீடியோ நம்மளோட சேனல் ஏற்கனவே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் போய் பாருங்க. ஸோ நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றது லாஸ்ட் இயர் இருந்தது. ஓகேவா, ஸோ இந்த இயர் அப்போ எப்போ கண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 August கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் ரிசல்ட் டிசம்பர்ல வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ பிகாஸ் 4 months லாஸ்ட் இயர் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் 4 years வர சான்சஸ் இருக்கு. இது டென்டேட்டிவ் தான். ஸோ கன்ஃபார்ம் அவங்க சொல்றது தான். ஸோ லாஸ்ட் இயர் அனலைசிஸ் வச்சு பார்க்குறப்ப டிசம்பர்ல வர சான்சஸ் இருக்கு. பிகாஸ் 2026 எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ இன்னும் லேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் டிலே ஆகும் எக்ஸாம். ஓகேவா, ஸோ அதனால இங்க முடிஞ்ச அளவுக்கு 2026 Februaryக்குள்ளேயே உங்களுக்கான ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா, 2026 Februaryக்குள்ளேயே உங்களுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் 2026 எலெக்ஷன் வர்றாங்க ஒரே காரணத்தினால. ஓகேவா, ஸோ சொல்ல முடியாது வேமா போஸ்டிங்ஸ் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வாட்டினாலும் மாத்துறது தான். பட் இதுதான் டென்டேட்டிவ். மினிமம் 4 months ஆச்சும் ஆகும். ஓகேவா, ஸோ மினிமம் 4 months ஆச்சும் ரிசல்ட்ஸுக்கு ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து ஓசிவி லிஸ்ட் அதுக்கடுத்து 1 month கழிச்சு பிப்ரவரியில ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட அசம்ஷன். ஓகேவா, ஸோ டென்டேட்டிவா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது இதுதான் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு மேல கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். ஸோ லேட் ஆச்சு அப்படின்னா ஸோ February தாண்டியுமே ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆகும். ஸோ அதனால வேமாவே போஸ்டிங்ஸுக்கான அலாட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி வேமா ரிசல்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வேகன்சிஸ் 8 இருக்கு. ஓகேவா, ஸோ லாஸ்ட் டைம் 33 சம்திங் விட்டுருந்தாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 61 சம்திங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் எந்த இன்க்ரீஸும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பண்ண சான்சஸும் இல்லை. ஓகேவா, ஸோ 8 தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கட் ஆஃப்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கால் ஃபேர் ரேஷியோ அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கால் ஃபேர் ரேஷியோ 8 இருக்கா. ஓகேவா, ஸோ 8க்கு 1:3 ரேஷியோல கால் ஃபேர் பண்ணுவாங்க. அப்போ 24 to 30 மெம்பர்ஸ் கால் ஃபேர் பண்ணுவாங்க. ஓகேவா, 24 to 30 மெம்பர்ஸை கால் ஃபேர் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு மார்க்ஸ் அதிகமோ அதை பத்தின. ஸோ இப்போ ஓகே, இந்த இயர் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் ஏஓ ப்ரிப்பேர் பண்ண போறேன் சார், அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ ஏஓ பேக் 450 rupees இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஏஓ பேக் 450 rupees. ஸோ ஓகேவா, லாஸ்ட் டைம் 360 இருந்துச்சு. பட் இங்க கொஞ்சம் அடிஷ்னலா இது பண்ணி ஸோ 450 rupees இது பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வரும். டிஎன்பிசி ஏஓ சிலபஸுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் வரும். இது லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்க எத்தனை டைம் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ அசஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம்னாலும் வாட்ச் பண்ணிக்கலாம், எப்பனாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் டைம் பர்ச்சேஸ், லைஃப் டைம் வேலிடிட்டி தான்.
ஸோ அது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப் ஃப்ரம் 2018 இருந்து வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஈவன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு அதே மாதிரி மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி அக்ரி மெட்டீரியலும் வந்துடும், அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியலும் வந்துடும். ஸோ இந்த அக்ரி மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர் புக் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்க ஹார்ட் காப்பியா எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்க அதையும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா, அக்ரி மெட்டீரியல் ஹார்ட் காப்பியா வாங்கினீங்கன்னா. ஸோ இது இங்க வந்து சாஃப்ட் காப்பி, இதுவும் ஜிஎஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஜிஎஸ் வந்து மெட்டீரியல் வந்து இருக்கு. ஓகேவா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இது நார்மல் ஜிஎஸ் மெட்டீரியல் கிடையாது, நம்ம எஸ்பெஷலா வந்து ஏஓஜிஎஸ்க்காண்டி ப்ரிப்பேர் பண்ண ஜிஎஸ் மெட்டீரியல். ஓகேவா, அக்ரி மெட்டீரியல் ஜிஎஸ் மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா அக்ரி சிலபஸ். ஓகேவா, மொத்தம் 10 யூனிட் இருக்கும் அக்ரி சிலபஸ்ல. ஸோ அந்த 10 யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். ஸோ 10 யூனிட் மொத்தம் 50 டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இதுவும் நீங்க எப்பனாலும் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஷெடியூல் டேட் அண்ட் டைம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து அதை எப்பனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்க ஜஸ்ட் உங்களோட நேம் அட்டன் பண்ணி நேமை டைப் பண்ணி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அது போக டெஸ்ட் பேட்சஸ் இதுவும் அதே மாதிரி தான். நீங்க ஷெடியூல் கிடையாது, எப்பனாலும் நீங்க பண்ணிக்கலாம். 3 ஃபுல் டெஸ்ட் ஃபார் ஏஓ. ஓகேவா, 3 ஃபுல் டெஸ்ட் ஃபார் ஏஓ அக்ரி பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதுல 3 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 3 ஃபுல் டெஸ்ட் ஃபார் ஜிஎஸ். ஓகேவா, இதுல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, 3 டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் ஈச் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அக்ரி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்துடும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கான ஒரு பிடிஎஃப் ஃபைலும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸோ அதை எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அதுல இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகும். ஸோ அது போக 100 MCQs ஃபைல்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க வந்து அக்ரியில இருக்க எல்லா கோர்சஸும். ஓகேவா, என்டோமாலஜி, பேத்தாலஜி, சாயில் சயின்ஸ், அக்ரானமி, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து 100,000 MCQs வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த 1000 MCQsக்குள்ள ஃபைல்ஸ் வந்து இந்த பேக்லயே வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ வித் மென்டார் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க எப்பனாலும் வந்து இது பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தான அமௌண்ட் தான் வந்து 450 rupees. ஓகேவா, 450 rupees. இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் லிங்க் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி என்கொயரி பண்ணீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.